இவனுங்க பேசுகிற மாதிரிலாம் வந்து ஒரு எம்பி தொகுதிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் ஒன்று வச்சு சீனம் ஓட்டிட்டு இருந்தான் அவன் பேசலாமா? ஆதவர்ஜுனா பேசலாமா? ஒரே ஒரு எம்பி சீட் அங்கே கேட்டான், ஒன்று போட்டிடுறதுக்கு அல்லது ராஜ்யசபா அது கொடுக்கலன்னு தான் வெளியே வந்துட்டு இப்போ வந்து கலகத்தை ஏற்படுத்தினான். அவன்லாம் வந்து பேசலாமா? சரிப்பா விட்டுறாருப்பா, உங்களை நம்பி வர முடியுமாடா? நான் கேட்குறேன், திரும்ப நாளைக்கே வந்துடுறாருமா, கூட்டணி வேணாம்ப்பா, வந்துடுறப்பா, நாங்கள் விஜய் கிட்ட வந்துடுறப்பா. ஏன்னா மண் குதிரையோட மோசமாக தான் இருக்கிறான். மண் குதிரை களிமண் குதிரையாக இருந்தால் பரவாயில்ல, சவுட்டு மண் குதிரை தானே. ஆத்து மணலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வடிவம் அப்படி தானே இருக்கிறீங்க நீங்கள். சொல்லப்போலாம் இங்கே எவ்வளோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நேராக வளைகாப்பில் போய் உட்காந்துறான். இப்போ அண்ணன் திரும்பவே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி விட்டு வந்து கூட்டணி பேசுறாரு, எங்கே போய் பேசுறது? யார்கிட்ட பேசுறது? ஸ்ரீஷா கிட்டே பேச முடியும், இல்லை அட்லி கிட்ட பேச முடியுமா? ஒரு கட்சியாராக வச்சிருக்கீங்க நீங்கள், கௌரவமா சொல்லுங்க பார்க்கலாம். யார்கிட்ட பேசுவார்? ஒரு கட்சிக்கு போல் கட்டமைப்பு இருக்கா? அவருடைய அரசியல் ஆளுமை என்ன? 40 ஆண்டு கால அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஜெயலலிதாவும் அரசியல் பயணிச்சவங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் கிட்ட பேசுவாரா? நீங்க ஒரு கட்சியா வச்சுட்டு இருக்கீங்க, நீங்க கிட்டத்தட்ட கிளப் மாதிரி வச்சிருக்கீங்க நீங்க.